இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 121வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அவர் ஒருபோதும் உறங்குவதில்லையா. உங்களை பாதுகாக்க அவர் எப்போதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாரு. எல்லா தீமைகளில் இருந்து உங்களை காக்கிறாரு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது அவர் உங்களை பாதுகாக்கிறாரு. நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு வரும்போதும் அவர் பாதுகாக்கிறாரு. எப்போதுமே அவர் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இன்று மிகவும் ஆபத்தானது. குற்றங்கள் அதிகமாக இருப்பதால் வெளியே செல்ல எனக்கு பயமாக இருக்குது, பள்ளியில் என் பிள்ளைகளுக்காக நான் பயப்படுறேன் என்று கவலையுடன் வாழ்க்கையை நீங்கள் கழிக்க மாட்டீங்க. ஆனால் அதற்கு பதிலாக என்னை கவனித்து கொண்டிருக்கும், என் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பாதுகாக்கும் தேவனாக அவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்வீங்க. பயம், கவலை மற்றும் பதட்டம் போன்ற எண்ணங்கள் வரும்போது அது எதிரி உங்களை திசை திருப்பவும், உங்களை கலக்கமடைய செய்யவும், பதட்டத்திலேயே உங்களை வாழ வைக்கவும் முயற்சிக்கிறத புரிந்து கொள்ளுங்க. எப்போதும் உங்கள் கூட இருக்கும் உங்கள் தேவன் மீது கவனம் செலுத்துங்க. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறாரு, அமைதியிலும் நம்பிக்கையிலும் உங்கள் பலன் இருக்கும். கவலை, பயம், பதட்டம் இதெல்லாம் உங்களுடைய பலனை பறித்துரும். உங்கள் ஆற்றலையும் உங்கள் மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் அது வற்ற செய்கின்றன அப்படின்னு. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் அமைதிப்படுத்தணும். உங்கள் சமாதானத்தை நீங்கள் எப்போதும் உங்கள் இருதயத்தில் நிரப்பி வச்சுருக்கணும். அப்போ தான் கடினமான காலகட்டத்தின் நடுவிலையும் நீங்கள் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உணர முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளின் இருதயத்தில் கிரியை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. போகும்போதும் வரும்போதும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவனா நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா. திகையாதே கலங்காதேன்னு சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனா நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்கள் ஜீவனை காத்து எங்களை சுற்றிலும் பாதுகாப்பு அரணை அமைத்து எங்களை பாதுகாக்கும் தேவனாகிய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. நாங்கள் வேறு யாருடைய தயவுலையோ, ஒரு நோயின் தயவுலையோ, அல்லது நாங்கள் போராடி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையோ இல்லாதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அமைதியும் நம்பிக்கையும் எங்களுடைய பலன் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோமாப்பா. ஆமென். எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம், கலக்கம், சஞ்சலம், தவிப்பு இது எல்லாம் ஓடி போகட்டுமாப்பா. தைரியத்தின் ஆவிய, பலத்தின் ஆவிய, தெளிந்த புத்தியின் ஆவிய என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது ஊற்றுங்கப்பா. தேற்றரவாளன் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் ஏசப்பா. அமேன். தேற்றரவாளன் உள்ளே வரும்போது அப்பா, இருதயத்துக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிற மற்ற எல்லா கசடுகளும் வெளியேறும்பா. அமேன். அங்கே பயம் இருக்காதுப்பா, குழப்பம் இருக்காதுப்பா, சஞ்சலம் இருக்காதுப்பா, தவிப்பு இருக்காதுப்பா. முழுவதுமாக இன்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது அப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எங்களை பார்த்து அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. எங்கள் கூட இருக்கிற உண்மை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோமாப்பா. அமேன். எங்களுடைய போக்கையும் எங்களுடைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எருக பற்றி கொள்ளட்டும்ப்பா. அமேன். உம்முடைய வார்த்தை அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக அற்புதம் செய்யுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா. அமேன். எல்லா தீங்குக்கும்
ஹல்லேலூயா. இந்த தீங்கு அந்த தீங்குன்னு சொல்லலப்பா, எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி காப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, தீங்கினை நினைத்து பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை இப்பொழுது அப்பா கிரியை செய்யட்டும்ப்பா. எல்லா விதமான தீங்கிற்கும் நீங்கள் விலக்கி பாதுகாக்கிறீங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனுஷங்க சொல்லுவாங்க, ஆனால் மாறிடுவாங்கப்பா, விட்டு விலகிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன நீங்கள் அப்பா எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறீங்க இசப்பா. நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே எங்கள் அருகில் நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் கரங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறீங்க. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இசப்பா. இடப்பக்கம் வலப்பக்கம் முன்னும் பின்னும் நீங்கள் இருக்கிறீங்க இசப்பா. எங்கள் வலப்பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அடைக்கல பாறையான தேவனே உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் அரணும் கோட்டையுமான அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, புகழுகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய தீங்கின் மேலே அப்பா அவங்க கண்களை பதிக்காமல் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன்னு சொன்ன உங்கள் மேலே கண்களை பதிக்கட்டும் ஏசப்பா. அமேன். உம்முடைய வார்த்தையை நீங்கள் செய்ய வல்லத்தக்க அப்பா தேவன்கிறத ஒப்பில்லா தேவன், ஜீவனுள்ள தேவன் அப்பா. இது ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது கண்டு கொள்ளட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா. எல்லா விதமான தீங்குக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னப்பா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இனி எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை குறித்து வேறு ஊரில் படிக்க போகிற, வேறு நாட்டில் படிச்சிட்ருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு அப்பா இப்பொழுது ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்குறீங்க ஏசப்பா. நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. திருமணமாகி போயிருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர்களுக்கு அப்பா இப்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி. வயதான காலத்தில் அம்மா அப்பாவை யோசித்து கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி. அப்பா எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறீங்கப்பா. ஆமேன். உம்முடைய பாதுகாப்பு அப்பா பெரிய 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 அற்புதங்களை செய்யும்பா. அமேன். அது நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நீங்கள் நிறுத்த போகிறீங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயத்துலேருந்து விலக்கி பாதுகாத்துடலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.